கடகராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்தது முதலே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான ஏற்ற இறக்கங்களையும், மன போராட்டங்களையும், சொல்ல முடியாத துயரங்களையும் நீங்கள் சந்தித்து வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பிறக்க இருக்கும் இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றியமைக்கப் போகிறது என்றே கூற வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் நுழையும் இந்த ஆடி மாதம் கடக ராசிக்காரருக்கு ஒரு புதிய விடியலையும் பெருந்திருப்புமுனையையும் கொண்டு வர காத்திருக்கிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைந்திருந்த சூரியன் இப்பொழுது உங்கள் ராசியான ஜென்ம ராசிக்குள் பிரவேசிப்பதால் உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றலும் மனதில் புதிய தைரியமும் பிறக்கும். கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல், தூக்கமின்மை, காரிய தடைகள் அனைத்தும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பனி போல விலகத் தொடங்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரனின் வீடான கடகத்தில் சூரியன் அமர்வது என்பது ஒரு அற்புதமான ராஜயோக அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. இதனால் உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவும், பேச்சில் ஒருவிதமான ஈர்ப்பும் அதிகாரமும் உண்டாகும். நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துரிதமாக வெற்றி பெற தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்தநிலை முற்றிலும் மாறி புதிய வாடிக்கையாளர்களின் வருகையும் லாபமும் பல மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. வேலை செய்யும் இடத்தில் உங்களை பிடிக்காதவர்கள் கூட உங்கள் திறமையை கண்டு வியந்து பாராட்டும் சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களை தேடி வரும். மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு பாராட்டுகள் குவியும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மிக சிறந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்த ஆடி மாதம் உங்கள் பண பற்றாக்குறை முற்றிலுமாக போக்கப் போகிறது. எதிர்பாராத திசையிலிருந்து பண வரவு உண்டாகும். கடன்களால் அவதிப்பட்டு வந்த கடக ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தங்கள் கடன்களை பெருமளவு அடைத்து நிம்மதியான பெருமூச்சு விடுவார்கள். வீண் விரய செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள், சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்திலே வெற்றிகரமாக தொடங்கும். திருமண வயதில் இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நிச்சயிக்கப்படும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தின் அருளால் நல்ல செய்தி தேடி வரும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை தரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த பகை நீங்கி அவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களின் தாக்கம் படிப்படியாக குறையும். சரியான மருத்துவம், முறையான உணவு பழக்கமும் உங்கள் உடலை மீண்டும் சுறுசுறுப்பாக மாற்றும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை காட்டுவது நல்லது. ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாட்டை தரும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது, நேர்த்தி கடன்களை செலுத்துவது போன்ற நற்காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். இந்த ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கன்சிஸ்டிகளையும் எதிர்மறை ஆற்றலையும் நீக்கி வளம் சேர்க்கும். எதிரிகள் மற்றும் பொறாமைக்காரரின் சதி திட்டங்கள் யாவும் உங்கள் முன்னால் தூள் தூளாகி போகும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் அதிகம். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவு இந்த மாதத்தில் நனவாக தொடங்கும். அதற்கான விசா மற்றும் கடவுச்சீட்டு நடைமுறைகள் எந்தவித தடங்களும் இன்றி எளிதாக முடியும். கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கும் கடக ராசிக்காரருக்கு புதிய வாய்ப்புகளும் புகழும் தேடி வரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் என்பது கடக ராசி நேயர்களின் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்கமாக அமையப் போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையோடும் நேர்மறை எண்ணங்களோடும் இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும்.